السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم: كل بدعة ضلالة وكل ضلالة في النار، أو كما كان نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் என்கிற அந்த திருப்பெயரை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கோ அருட்கொடையாம் நம் உயிரை விட மேலானவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை தங்களின் வாழ்க்கை நெறியாக மாற்றி அமைத்துக் கொண்ட உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும், குறிப்பாக சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே சிறப்பான நாளாக இருக்கிற ஜும்மாவுடைய தினத்தில் இறைவனால் நம் மீது விதியாக்கப்பட்டிருக்கிற வாராந்திர கடமையான ஜும்மா என்ற சிறப்பான வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அல்லாஹுவினுடைய அருளும் பரக்கத்தும் நிறைந்த அவனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு ஏதாவது ஒரு துன்பமோ ஏதாவது ஒரு துயரமோ ஒரு கெட்ட விஷயம் நடந்து விட்டது என்றால் நாம் அதை அடுத்தவர்கள் மீது பழியை போட்டு இதை நான் செய்யவே இல்லை, இவர்தான் செய்தார் என்று எந்த தீமை நடந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலே அடுத்தவர்கள் மீது பழியை போடக்கூடியவர்களாக, அடுத்தவர்களை காரணம் காட்டக்கூடியவர்களாகத்தான் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பேச்சு நடைமுறை கூட, நம்முடைய மொழி நடைமுறை கூட அப்படியே மாறிவிட்டதை பார்க்கிறோம். முள்ளு குத்தி விட்டது என்று சொல்லுவோம். முள்ளு குத்தி சொல்லுவோம். முள்ளு எப்படி குத்தும்? முள் அதுவா வந்து குத்துமா, இல்ல நாம் முள்ளை மிதித்தோமா?
நம்முடைய பேச்சினுடைய மொழி நடைய எப்படி ஆகிவிட்டது என்றால், நாம் அப்பழுக்கற்ற தூய்மையான படைப்பு, செல்லு உடைந்து விட்டது அப்படின்னு. செல்லு எப்படி உடையும்? நாம் செல்லை உடைத்தோம் அப்படி சொல்றது இல்லை, செல்லு உடைஞ்சிருச்சு. எந்த தவறு நடந்தாலும், எந்த தீமை நடந்தாலும், எந்த குற்றம் நடந்தாலும் அடுத்தவர்கள் மீது மட்டும்தான் பழியை போடும், அடுத்தவர்களை காரணம் காட்டும். வீட்டுல மனைவி சாம்பார் வச்சிருப்பாங்க, கொஞ்சம் உப்பு அதிகமாயிருக்கும். ஏமா உப்பு அதிகமாயிருச்சு அப்படின்னு கேட்டோம்னா, இல்ல போன வாரம் வாங்கி கொடுத்தது டாடா சால்ட், இந்த வாங்கி கொடுத்தது சாதா சால்ட், அதனால கொஞ்சம் உப்பு கூடிருச்சு. அப்பவும் அவர்கள் காரணம் உப்பின் மீதுதான் சொல்வார்களே தவிர, இல்ல நான் கொஞ்சம் கூடுதலா போட்டுட்டேன் அதனால போய் நடந்துருச்சு, இனி இப்படி நடக்காம பாத்துக்கிற என்ற பதில் வராது. அதே மாதிரி என்னமா தோசை இப்படி கருகி இருக்கு, மாவு சரியில்லை. என்ன தோசை வேகவே இல்லை, கல்லு சரியில்லை. ஒரு காலத்திலேயும் இதை நான் தவறாக செய்து விட்டேன், இது இப்படி ஆயிருச்சு. ஒரு காலத்திலேயும் நம்முடைய வாயிலே இருந்து அந்த வார்த்தை வரவே வராது. நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கும் பொழுது 2 பேரு சண்டை போட்டு இருப்பான். ரொம்ப காதில சொல்ல முடியாத, வாயில் சொல்ல முடியாத, காதில் கேட்க முடியாத கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசி ரோட்டில் நின்று சண்டை போட்டுக் கொண்டிருப்பார். என்ன அப்படின்னா, 2 வண்டியை முட்டி இருக்கும். 2 பேரும் சொல்வார்கள், நீதான் தப்பா வந்த, இல்ல நீதான் தப்பா வந்த. 2 பேருமே சரியா வந்தா எப்படி ஆக்சிடென்ட் ஆகும்? யாராவது ஒருத்தர் தப்பா வந்திருப்பீங்க, நான் தப்பாதான் வந்தேன்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டார். இல்ல நீதான் தப்பா வந்த, நீதான் தப்பா வந்த. நம்முடைய மொழி நடைய, நம்முடைய குற்றத்தை எல்லாம் அடுத்தவர்கள் மீதே போடக்கூடிய ஒரு பேச்சு வழக்கு இன்றைக்கு சாதாரணமாக மாறிவிட்டது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நாம நிறைய கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வசனம். அவர் பறவைகளோடு பேசுவார். அப்படி பேசக்கூடிய அந்த சுலைமான் நபி ஒரு முறை ஹூது ஹூத் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு பறவையை காணல. ஹூது ஹூத் அப்படின்னு சொல்ற ஒரு பறவையை. இப்ப நம்ம வீட்டுல பூனை வளர்த்துவோம், கோழி வளர்த்துவோம். நாம என்ன சொல்லுவோம், எங்க பூனையை காணோம், பூனை எங்க போச்சு, நாம அப்படிதான் கேட்போம், பூனை எங்க போச்சு, கோழி எங்க போச்சு அப்படின்னு நாம கேட்போம். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹூது ஹூத் பறவையை காணல. ஆனால் அவர் எப்படி கேட்கிறார் என்றால், எனக்கு என்ன ஆனது? அவர் எப்படி கேட்கிறாரு பாருங்க, அந்த மொழி நடை எப்படி இருக்கிறது. எனக்கு என்ன ஆனது, நான் ஹூது ஹூத் பறவையை பார்க்கவில்லையே அப்படின்னு கேட்கிறார். மிஸ்டேக் என்கிட்ட இருக்கு, நான் பார்க்கல. என்றைக்காவது இப்படி நாம பேசுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும் நாம் அடுத்தவர்கள் மீது காரணம் காட்டி, இதை இவர்தான் செய்தார் என்று பழியை போடக்கூடியவர்களாகத்தான் சமகாலத்திலே நாம் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையான திருமறை குர்ஆன் வசனத்தினுடைய 42வது அத்தியாயத்தினுடைய 30வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றார், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். அல்லாஹ் சொல்கிற அந்த வார்த்தையை மிக தெளிவாக கவனியுங்கள். உங்களுக்கு ஏற்படுகின்ற எந்த துன்பமாயினும், அல்லாஹ் காரணமோ பட்டியலோ தான் சொல்லல. வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின், உங்களுக்கு ஏற்படுகின்ற எந்த துன்பமாயினும் ஃபபிமா கஸபத் ஐதீகும், உங்கள் கைகளால் நீங்கள் தேடிக்கொண்டதுதான். அல்லாஹ் ஒரு உளவியல் மந்திரத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றார். ஏன் தோசை இப்படி ஆச்சு, ஏன் வண்டியில போய் முட்டுச்சு, எல்லாத்துக்கும் அல்லாஹ் சொல்வது நீ என்ன செஞ்ச, அந்த நேரத்தில் நான் என்ன செய்தேன் என்பதை சிந்தித்து பாருங்கள். அடுத்தவர்கள் மீது பழியை போடாதீர்கள், அடுத்தவர்கள் மீது காரணத்தை சொல்லாதீர்கள். இப்படி நடந்ததற்கு நான் என்ன தவறு செய்தேன், என்னிடத்தில் என்ன மைனஸ் இருக்கிறது, இதில் நான் என்ன குற்றம் செய்திருக்கிறேன் என்று தன்னைத்தானே பரிசோதனை செய்து பாருங்கள்.
ஒரு மிகச்சிறந்த உளவியல் மந்திரத்தை அல்லாஹ் சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா துன்பத்திற்கும் நீங்கள் தான் காரணம் என்று அல்லாஹ் சொல்கிறார். திருமறை குர்ஆனுடைய 10வது அத்தியாயத்தினுடைய 44வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார், இன்னல்லாஹ லா யம்லிகுன் நாஸ ஷைஅன் வலாகின்னன் நாஸ அன்ஃபுஸஹும் யம்லிகூன். மனிதர்களுக்கு அல்லாஹ் சிறிதளவும் தீங்கிழைக்கவே மாட்டான். கொஞ்சம் கூட அல்லாஹ் மனிதர்களுக்கு தீங்கிழைக்க மாட்டான். மாறாக மனிதர்கள் தமக்கே தீங்கி இழைத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் இப்படி நாடிட்டான், அல்லாஹ் இப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு நம்ம பேசுவோம். ஆனா அல்லாஹ் சொல்கிறான், இது நான் செய்யவில்லை. உங்களுடைய கை உடைந்திருக்கிறதா, உங்களுடைய செல் உடைந்து விட்டதா, உங்களுக்கு நோய் வந்திருக்கிறதா, இதற்கு பின்னால் நான் என்ன செய்திருக்கிறேன், இதுல என்னுடைய தவறு என்ன இருக்கிறது, இதுல என்னுடைய மைனஸ் என்ன இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் அல்லாஹ் மனிதர்களுக்கு சிறிதளவும் தீங்கிழைக்கவே மாட்டான். இது அல்லாஹ்வுடைய நியதி, இது அல்லாஹ்வுடைய சுன்னத். எப்படி நபிகள் பெருமானாருக்கு என்று ஒரு சுன்னத் இருக்கிறதோ, இது அல்லாஹ்வுடைய சுன்னத். அல்லாஹ்வுடைய வழிமுறை எதுவென்றால், அல்லாஹ்வுடைய வழிமுறை எதுவென்றால் மனிதர்களுக்கு நான் தீங்கிழைக்க மாட்டேன் என்பது இறைவனுடைய வாக்குறுதி. அந்த மனிதர்கள் எப்படி தீங்கிழைத்துக் கொள்கிறார்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனினுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 195வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹூகதி. உங்கள் கைகளை நீங்களே நாசத்தின் பால் கொண்டு செல்லாதீர்கள், நீங்களே அழிவின் பால் கொண்டு செல்லாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய கரத்தால் தான் நாம் குற்றம் செய்கிறோம், நம்முடைய கரத்தால் தான் நாம் தீமை செய்கிறோமே தவிர நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துன்பத்திற்கு, துயரத்திற்கு, கெட்ட காரியத்திற்கு ஒரு காலத்திலேயும் நாம் அல்லாஹ்வின் மீது பழியை போடக்கூடாது. அதே போன்று அடுத்தவர்கள் மீது பழியை போடக்கூடாது. நாம் எப்படி பழி போடுவோம்? ஒரு குற்றம் செய்கிறோம், தப்புதான் தெரியும். சாராயம் குடிக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, இது தப்பான்னு கேட்டா 1 மணி நேரம் பேசுவான். தப்புதான், குடிச்சா கணையம் போயிடும், லிவர் போயிடும், ஒரு நாளைக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் ஆகுது, குடும்ப தெருவோட நிற்கிறது, வீட்டுக்கு எதுவும் வாங்கி தர முடியல, எல்லாம் தெரியும். தெரிந்து கொண்டே ஒருத்த பழக்கி விட்டான். அவன் பழக்கி விட்டுறது இன்னைக்கு வரைக்கும் முடியல. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். குடிக்கிறது விடு, ஆனால் காரணம் அவன். பீடி குடிக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, தப்புன்னு தெரியாத தெரியும். பீடி குடிக்கிறது தப்புதான், அது உடம்புக்கு ரொம்ப கேடுதான், தெரிந்து கொண்டு இன்னைக்கு ஒருத்த பழக்கி விட்டான், இன்னைக்கு வரை விடவே முடியல. எல்லாம் அவன் தானுங்க, நான் இல்ல, எல்லாம் அவன் பண்ணான். அப்படி இல்லை என்றால் இப்படி ஒரு தப்பு செய்யற சைத்தான் தான் காரணம், சைத்தான் பண்ணான், நான் இல்ல, நான் ஒண்ணுமே பண்ணல. ஏப்பா இப்படி வெட்டிக்கு வாங்குறீங்க, எல்லாம் கரெக்டு தாங்க, சைத்தான் வலியுறுத்திட்டான். எதை சொன்னாலும் சைத்தான் வலியுறுத்திட்டான். தான் செய்த தவறை நான் தான் செஞ்சேங்க, நான் ரப்பிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறேன், இனிமேல் செய்யாமல் இருப்பதற்கு முயற்சி செய்கிறேன், ஒரு காலத்திலேயும் நம்முடைய வாயிலிருந்து பதில் வரவே வராது. சைத்தான் வலியுறுத்திட்டான், சைத்தான் தான் பண்ணிட்டான், அவன் தான் பண்ணான், இந்த பக்கத்து வீட்டுக்காரன் தான் பண்ணான். ஏமா உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கிற, எல்லா சீரியலும் பாக்குறீங்க, முந்தான முடிச்சு எதிர் நீச்சல் ஆரம்பிக்கணுமா, ஒன்ன விட மாட்டேங்கிற, எல்லாத்தையும் பாக்குறீங்க, என்ன காரணம்? நான் இல்ல, மாமியா உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்துச்சு, அப்படியே பார்த்தேன், முடிஞ்சு. நான் தான் பார்த்துட்டு இருக்கேன், மாமியா மௌத்தா போச்சு, ஆனா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன காரணம்? மாமியா தான், நான் இல்லை. இப்படி எந்த குற்றம் நடந்தாலும், எந்த தீமைக்கும், எந்த தவறுக்கும் நான் காரணம் இல்லை, அவங்க காரணம். நான் காரணம் இல்லை, ஷைத்தான் காரணம். மறுமை நாளில் ஷைத்தான் நம்மோடு பேசுவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். மறுமை நாளில் ஷைத்தான் நம்மள்கிட்ட பேசுவான். திருமறை குர்ஆனினுடைய 14வது அத்தியாயத்தினுடைய 44வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். சைத்தான் நம்மிடத்தில் பேசக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்கள்.
அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதியை தந்தார். நானும் உங்களுக்கு வாக்குறுதியை கொடுத்தேன். நான் உங்களை அழைத்தேன். நீ ஏன் வந்த? விபச்சாரத்துக்கு வாங்க நான் கூட்ட, நீ ஏன்டா வந்த? வட்டிக்கு வாங்க நான் கூட்ட, நீ ஏன் வந்த? இந்த நாளில் எனக்கு நீங்கள் எந்த உபகாரமும் செய்ய முடியாது. நானும் உங்களுக்கு எந்த உபகாரமும் செய்ய முடியாது. நான் உங்கள் மீது எந்த அதிகாரமும் எனக்கு இல்லை. நான் கூப்பிட்டா நீயே வந்த. அப்ப நாம் செய்யக்கூடிய குற்றத்திற்கு, நாம் செய்யக்கூடிய தவறுக்கு, பாவத்திற்கு சைத்தானையே நாம் காரணம் காட்ட முடியாது என்றால், சைத்தானையே குறையை சொல்ல முடியாது என்றால், மற்ற மனிதர்களை குறை சொன்னால் அல்லாஹ் எப்படி ஒற்றுக்கொள்வான்? மற்ற மனிதர்களை நாம் காரணம் காட்டினால் இறைவன் எப்படி ஏற்றுக்கொள்வான்? நீ யார சைத்தான் தான் இந்த ஒட்டுமொத்த தீமைக்கு காரணம், அவன் தான் குத்தையை கிடத்திருக்கிறான் என்று நீங்கள் சைத்தானை காரணம் காட்டினால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிற இறைவன், நான் வீடு முடித்ததற்கு இவர்தான் காரணம், நான் சீரியல் பார்ப்பதற்கு மாநிலதான் காரணம் என்று நம்முடைய குற்றத்தை அடுத்தவர்கள் மீது சுமத்தினோம் என்றால் இறைவன் எப்படி ஏற்றுக்கொள்வான்? ஒரு காலத்திலே அல்லாஹ் ஏற்றுக்கவே மாட்டான். அப்ப நமக்கு ஒரு உளவியல் மந்திரத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஒரு குற்றம் நடந்துருச்சா, வண்டி போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு 10 நிமிஷம் நிதானமா யோசிக்கணும். நான் என்ன தப்பு செஞ்சேன், இதுல நான் சரியா வந்தனா, நான் தப்பா வந்தனா என்பதை ஒரு 10 நிமிடம் நாம் என்ன தப்பு செய்யணும் அந்த ஒரு கண்ணோட்டத்தில் யோசிக்க வேண்டும். தொழில் நஷ்டம் அடைஞ்சிருச்சு, நஷ்டம் அடைஞ்ச உடனே வேலைக்கு எவனும் சரியா வரல, காலையில 10 மணிக்கு தொடக்க சொன்னா 12 மணிக்கு தான் போகலாம், கஸ்டமர் வந்துட்டு போயிட்டான். இப்படி நாம் தொழில் நஷ்டம் அடைந்து விட்டால் அதற்கு நாம் என்ன காரணம், நாம் என்ன மைனஸ் பண்ணோம், இதுல நாம் என்ன தவறு செய்தோம் என்று எந்த குற்றம் நடக்கிற பொழுதும், எந்த தீமை நடக்கிற பொழுதும் இதிலே நாம் என்ன செய்தோம் என்பதை உரசி பார்த்தோம் என்று சொன்னாலேயே நாம் கிட்டத்தட்ட 90% குற்றத்திலே இருந்து வெளியே வர முடியும். 90% பாவத்திலே இருந்து நாம் வெளியே வரணும். இன்றைக்கு அதிலேயே நாம் மூழ்கி போவதற்கு என்ன காரணம் என்றால், ஒண்ணு அடுத்தவர்களை சொல்கிறோம், இல்லை என்றால் சைத்தானை சொல்கிறோம், இல்லை என்றால் அல்லாஹ்வே சொல்லி கொடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய நாட்டமுங்க, நம்ம கையில ஒண்ணு இல்லை, எல்லாம் அல்லாஹ் தான் அப்படின்னு அல்லாஹ்வே காரணம் காட்டி விடுகிறோம். அதற்குத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அந்த வார்த்தையை மிக தெளிவாக கவனியுங்கள். வமா அஸாபக்கும் முஸீபத்தன், உங்களுக்கு ஏற்படுகின்ற எந்த துன்பமாயும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் கைகளால் நீங்கள் தேடிக்கொண்டதுதான். மிகச்சிறந்த ஒரு உளவியலை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார். அப்படி பல தவறுகள் நம்முடைய கையால் பல குற்றங்களை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதிலே ஒரே ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு அபத்தமானது, எவ்வளவு ஆபத்தானது, அது நம்முடைய வாழ்க்கையை எந்த அளவிற்கு நாசமாக்குகிறது என்பதை ஒரே ஒன்றை பார்ப்போம். அது என்னவென்று சொன்னால், பல அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த நூற்றாண்டினுடைய ஆக சிறந்த கேடு, இந்த நூற்றாண்டினுடைய முசீபத்து நம்முடைய கையில இருக்கிற இந்த மொபைல் போன். இன்னும் எந்த அளவிற்கு என்றால், இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய இந்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா அல்லது நம்முடைய மொபைல் நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிறதா என்று இன்றைக்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள், கணக்கெடுப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நம்முடைய வாழ்க்கையினுடைய 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் இந்த மொபைலை பயன்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்களாம். 18 மணி நேரம், 15 மணி நேரம், 12 மணி நேரம், 10 மணி நேரம், வாழ்க்கையினுடைய முக்கால்வாசி, அரைவாசிக்கும் அதிகமாக அல்லது குறைவாக இந்த மொபைலை பயன்படுத்துகிறார்கள். கழிவறைக்கு செல்கிற போது மொபைலை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். பாத்ரூம் போகும்போது மொபைலோட போகிறார்கள். இவ்வளவு ஆபத்தான ஒரு சூழலிலே இருக்கிறோம். எவ்வளவு அபத்தமான ஒரு வாழ்க்கை சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள். அந்த மொபைலிலேயே மிகப்பெரிய ஒரு கேடு இருக்கும் என்றால் இன்ஸ்டாகிராம். இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களும் பெண்களும் அதிகமாக பிரயோகிக்கிறார்கள். மூழ்கி இருப்பது
இந்த இன்ஸ்டாகிராம் என்று சொல்லக்கூடிய இந்த சமூக வலைதளத்தில். உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருக்க பாருங்க. எப்ப என்கிட்ட இன்ஸ்டா இல்ல பார்க்க முடியாதுன்னா ஒரு மாதிரி மேலங்கிலே பார்க்கலாம். இன்ஸ்டா இல்லையா? நீங்க துனியால வாழ்றீங்களா? துனியால வாழ்றதுக்கு இன்ஸ்டா வேணுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன மாணவர்கள், இளைஞர்கள் சோறு இல்லைனாலும் பரவாயில்லை, ஆடை இல்லை என்றாலும் பரவாயில்லை, இன்ஸ்டாகிராம் வேண்டும். இன்ஸ்டாகிராம் இல்லை என்றால் இந்த துனியாவில் உலகத்தில் என்னால் வாழ முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் எல்லாம் நம்முடைய மகளுக்கோ ஒரு திருமணம் ஏற்பாடு செய்கிறோம். ஒரு மாப்பிள்ளையை பார்த்திருப்போம். இப்ப இந்த மாப்பிள்ளையை பத்தி விசாரிக்கணும். ஆள் நல்லவரா, தொலைக்கூடியவரா, எந்த கெட்ட பழக்கம் இல்லையா அப்படின்னு விசாரிக்கணும்னு சொன்னா அந்த மொஹல்லாவுக்கு போவோம், பள்ளி வாசலில நிர்வாகிகள்கிட்ட அப்படித்தான் விசாரிப்போம். எங்க பையன் எப்படி, ஆளு குடும்பம் எப்படி, என்ன ஏது அப்படின்னு. இன்னைக்கு அப்படிலாம் தேவையே இல்லை. இந்த பொண்ணு நல்ல பொண்ணா இல்லையா, இந்த மாப்பிள்ளை இந்த பையன் நல்ல பையனா இல்லையா அப்படின்னு செக் பண்ணோம்னா இன்ஸ்டா ஐடியை கொடு அப்படின்னு வாங்கி அதுல செக் பண்ணா போதும். ஆளு எப்படி என்ன எல்லாம் அதுல வந்து. எத்தனையோ திருமணம் பேசி நாள் குறித்து நின்று இருக்கிறது. திருமணம் பேசி நாள் குறித்து இதுதான் மாப்பிள்ளை, இதுதான் பொண்ணு, இதுதான் மண்டபம், இதுதான் நேரம் என்று எல்லாம் முடிவானதற்கு பிறகு மாப்பிள்ளை பொண்ணோட ஐடி, இன்ஸ்டா ஐடி வாங்கிடுவான். உள்ள போய் பார்த்தா அம்மாடியோ இவ கூட குடும்பம் நடத்த முடியாதுடா அப்படின்னு இந்த பொண்ணே வேணாம் வாப்பா, எனக்கு கல்யாணமே நீங்க பண்ணி வைக்கிறீங்க பரவாயில்ல, இந்த பொண்ணு வேணான்னு வந்தாங்க. அவ்வளவு ஆபத், ஆட்டம் பாட்டம், தப்பும் தவறுமான பாடலுக்கு ரீல்ஸ். அவன் பார்த்து இவ கூட எப்படி குடும்பம் நடத்த முடியும், வேணாம் கல்யாணம் நிறுத்திடுங்க. பல கல்யாணங்கள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு கிட்டத்தட்ட 1 வாரத்திற்கு முன்னால் நின்றிருக்கிறது. இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கிற எல்லா வணக்க வழிபாடுகளை பற்றி நீங்கள் திருமறை குர்ஆனில் எடுத்து பாருங்கள். தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். எப்படி சொல்லுவான் என்றால், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா. தொழுகை என்பது முஃமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்டிருக்கிற கடமை. மூமினுக்கு கடமை, ஆண் பெண் அதெல்லாம் நீயே பார்த்துக்க. மூமினுக்கு கடமைனா ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமை தான். தொழுகையை பற்றி அல்லாஹ் பேசுவான். எப்படி சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்கும் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் கடமை. இப்படி எல்லாம் கொஞ்சம் அப்படி முன்னாடி வந்துருங்க, பின்னாடி நிக்கிற சவர் உள்ளவங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தொழுகை கடமை. ஆனால் அந்த வார்த்தை இருக்காது. மூமின்களுக்கு கடமை, மூமின்களுக்கு நோன்பு கடமை. ஆனால் இந்த பாலியல் ரீதியான, இந்த ஒழுக்க ரீதியான பிரச்சனையை பற்றி அல்லாஹ் பேசுகிற பொழுது எப்படி சொல்கிறான் பாருங்க. குல்லுல் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம் வ யஃஅலு ஃபுரூஜஹும். ஆண்களே, தனியா கூப்பிடுற ஆண்களே, உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்த வசனம், குல்லுல் முஃமினீன யகுல்லுன்ன அப்சாரிஹிம் வ யஃஅலுன்ன ஃபுரூஜஹும். மூமினான பெண்களே, தொழுகைக்கு அப்படி சொல்லல, நோன்புக்கு அப்படி சொல்லல, ஜக்காத்துக்கு அப்படி சொல்லல, ஹஜ்ஜுக்கு அப்படி சொல்லல. ஆனால் இந்த பாலியல் பிரச்சனைக்கு, இந்த ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனைக்கு அல்லாஹ் மூமினான ஆண்களே உன் பார்வையை தாழ்த்திக்க, கற்பை பாதுகாத்துக்க. மூமினான பெண்களே, உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன்? கற்பை என்பது ஆணுக்கும் இருக்கிறது, பெண்ணுக்கும் இருக்கிறது. பார்வை என்பது ஆணுக்கும் இருக்கிறது, பெண்ணுக்கும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆணும் பெண்ணும் தன்மையில் இருப்பார்கள் என்றால் மூன்றாவதாக அந்த இடத்திலே ஷைத்தான் இருக்கிறார் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய மனைவி ஸைனப் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது 2 நபி தோழர்கள் வருகிறார்கள். ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறாங்க.
கடந்து சென்று போய்விட்டார்கள். அங்க நிக்கவெல்லாம் இல்ல, ரசூலுல்லாஹை பார்த்துட்டு கடந்து போயிட்டாங்க. போனவரை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இது என்னுடைய மனைவி ஸைனப், அவர்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்படி. சகாபாக்களுக்கு ஒரு பெரிய தூக்கி வாரி போட்டுருச்சு, ஒரு அதிர்ச்சி. அல்லாஹ்வின் தூதரே, உங்களை நாங்கள் சந்தேகப்படுவோமா? உங்கள் மீது நாங்கள் குற்றம் சொல்லுவோமா? நீங்கள் எங்கள் உயிரை விட மேலானவர் அப்படி என்று சொல்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், சகோதரர்களே, உங்களினுடைய இரத்த நாளங்களில் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். உங்க உடம்புல உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எப்படி ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அது போன்று ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். வீட்டுல போய் படுத்துட்டு, ஏன் ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலுக்குள்ள பேசிருக்கலாம்ல, ஷைத்தான் மண்டையில ஏத்தணும். அதுவே இருட்டுல யாரும் இல்லாத நேரத்துல ஏன் பேசணும்? வெளிச்சத்துல பேசிருக்காம்ல அப்படின்னு உன் மண்டையில ஏத்துவான். அதனாலதான் இது என் மனைவி ஸைனப், அப்பா என் பொஞ்சாதிட்ட என் மனைவிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சகாபாக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். இன்றைக்கு இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், என் கணவருக்கு முன்னாடி இருந்தாங்க, இதுதான் என்னுடைய இன்ஸ்டா ஐடி, இதோ நான் இன்னாரோடு தான் பேசுகிறேன், இவர்களை தான் ஃபாலோ பண்ணுகிறேன், இந்த ரீல்ஸ் தான் போட்டிருக்கிறேன், என்னுடைய A to Z ஹிஸ்டரி எடுத்து பார்த்துக்க. இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மனைவி சொல்ல முடியுமா? ஒரு கணவர் மனைவி இடத்துல இது என்னுடைய பாஸ்வேர்டு சொல்ல பயப்படுறான். தன்னுடைய மனைவி இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கடுமையான ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்கள். யாரோடு? உங்களுடைய மனைவியோடு, உங்களின் கணவரோடு நீங்கள் கடுமையான ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்கள். அந்த ஒப்பந்தம் செய்த தன்னுடைய மனைவிக்கு பாஸ்வேர்டு கொடுக்க மாட்டேங்கிறார், தன்னுடைய கணவருக்கு நம்ம பாஸ்வேர்டு கொடுக்க மாட்டேங்குது. எல்லாத்தையும் பார்த்துக்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரு, என்னுடைய மனைவி தான்ப்பா, நான் வேற யார்ட்டையும் பேசல. சொல்ல முடியுமா? நான் ஆபாசமா பேசல, இரட்டை வார்த்தையில பேசல, தவறான ஃபாலோ பண்ணல அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தக்கூடிய ஒருவர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏனென்றால் அது அப்படியான ஒரு ஆபத்தான செயல். அதை இன்றைக்கு நம்முடைய சமூகம், மற்ற சமூகத்தை விட நம்முடைய சமுதாய இளைஞர்கள், நம்முடைய சமுதாயத்தின் பெண்கள் அதிகம் அதை பயன்படுத்தக்கூடியதை பார்க்கிறோம். எத்தனையோ விவாகரத்து, எத்தனையோ தலாக்கு குலா பள்ளிவாசலுக்கு வருகிறது, பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளுக்கு வருகிறது. அதுல 90% காரணம் இந்த இன்ஸ்டாகிராம். நைட்டு 12 மணிக்கு போறவையை போத்திட்டு என்னுடைய கணவர் அடுத்த பெண்ணோடு பேசிக் கொண்டிருக்கிறார், எனக்கு தெரியாமல் என்னுடைய மனைவி இன்னொருத்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார், இரட்டை அர்த்தத்திலே பேசுகிறார், தப்பும் தவறுமாக ஆபாசமாக பேசுகிறார். எவ்வளவு எல்லாம் இனி வாழவே முடியாது, தலாக்கு கொடுத்துருங்க, குலா கொடுத்துருங்க என்று பல பேர் பள்ளி வாசலுக்கு இன்றைக்கு வாசலிலே வந்து கிடக்கிறார்கள். பல குலாக்கள், பல லெட்டர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது. அதற்கு முதல் முக்கிய காரணம் இந்த இன்ஸ்டாகிராம். அதை இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் சர்வ சாதாரணமாக பயன்படுத்துகிறார்கள். அதிலே மூழ்கி கிடக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையை 18 மணி நேரத்தை துவைக்கிறாங்கன்னா, அமெரிக்காவை சார்ந்த இந்த மொபைலை கண்டுபிடித்தவர், எந்த மொபைலை இன்றைக்கு கையில வைத்து நாம் பயன்படுத்துகிறோமோ அந்த மொபைலை கண்டுபிடித்த அந்த அறிஞர் சொல்கிறார், என்னிடத்துல ஆண்ட்ராய்டு போன் இல்லை, நான் இன்றைக்கும் பழைய கீபேடு வைத்திருக்கக்கூடிய மொபைலை தான் பயன்படுத்துகிறேன், அதில் நான் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் பயன்படுத்துகிறேன். அவருடைய ஸ்டேட்மெண்ட், 1/2 மணி நேரம் அந்த மொபைலை நான் பயன்படுத்துகிறேன். ஆனால் எனக்கு அவ்வப்போது ஒரு எண்ணம் தோன்றிக்கொண்டே இருக்கிறது, ஏன் இதை நாம் கண்டுபிடித்தோம்? மொபைலை கண்டுபிடித்தவர் சொல்கிறார், இதை ஏன் நாம் கண்டுபிடித்தோம்? மனித சமுதாயமே இன்றைக்கு மாண்டு போயிருக்கிறது, மனித சமுதாயமே இன்றைக்கு குட்டிச்சுவராக இருக்கிறது, இதை ஏன் நாம் கண்டுபிடித்தோம் என்று கண்டுபிடித்தவர் இன்றைக்கு மனம் குமரி கொண்டிருக்கிறார். கண்டுபிடிச்சவர் ஒரு 1/2 மணி நேரம் தான் பயன்படுத்துறாரு, அதுவும் ஆண்ட்ராய்டு போன் இல்லை. இன்றைக்கு ஒரு சோறு ஊட்டணும் ஒரு குழந்தைக்கு, 3 வயசு குழந்தைக்கு யூடியூப் கொடுத்தாதான் சாப்பாடு அந்த குழந்தை சாப்பிடுது.
ஒரு காலத்துல ரோட்ல போட்டு இருக்கக்கூடிய ஆட்டுக்குடியை காமிச்சு மேல ஆடு ஆடு சாப்பிடுவோம், மேல பாரு நீலா நட்சத்திரம் பாரு சாப்பிடுவோம். இன்னைக்கு மொபைல கொடுத்தா சாப்பிடும், இல்லைன்னா சாப்பிடுறது. எப்படியான ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம வந்துட்டோம் பாத்தீங்களா? இதுக்கும் அடுத்தவங்க தான் காரணம் சொல்லுவோம். எப்பா இன்ஸ்டா பயன்படுத்துற நான் இல்லைங்க, ஒரு தைரி ஓபன் பண்ணி விட்டான் போய்கிட்டே இருக்கு. காலையில ஃபஜ்ர்ல இருந்து இஷா வரைக்கும் அது போலதான் இருக்கணும். நான் இல்ல, ஒரு இன்ஸ்டா ஐடி ஓபன் பண்ணி கொடுத்தா அதோட முடிஞ்சது. அவன் வேற ஃபுல் நான் தான் பயன்படுத்துறேன், ஆனால் நாம சொல்லவே மாட்டோம். மிக ஆபத்தான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இன்ஸ்டாகிராமில் நான் இல்லைங்க பர்ஃபெக்டா ரொம்ப மிகச்சரியா நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படி சொல்வதற்கான எந்த முகாந்திரமும் அதுல இல்லை. ஏனென்றால் அதுல அவ்வளவு ஆபத்தும் கொஞ்சம் நன்மை இருக்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய செய்தி ஒரு நிமிடத்தில் என்னால் அறிந்து கொள்ள முடியும் இந்த இன்ஸ்டாகிராம்ல. அந்த ஒரு நன்மை இருக்கலாம். ஆனால் 99% அதுல தீமை தான் இருக்கிறது, குற்றம் தான் இருக்கிறது. உதாரணத்திற்கு நான் ஒன்றை சொல்கிறேன். அல்லாஹ் மதுவை ஹராமாக்குகிறார். உங்களுக்கு மது ஹராமாக்கப்படுகிறது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற பொழுது மதுவிற்கான ஒரு காரணத்தை சொல்லி அல்லாஹ் ஹராமாக்குகிறார். நீங்கள் அந்த வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். அந்த வசனத்தை படிக்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், மதுவில் உங்களுக்கு கொஞ்சம் நன்மை இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய வார்த்தைங்க, அல்லாஹ்வுடைய ஸ்டேட்மெண்ட். மதுவில் கொஞ்சம் நன்மை இருக்கிறது. காலையிலிருந்து ரொம்ப கடுமையா வேலை செஞ்சுட்டு நைட் ஒரு டம்ளர் அடிச்சா நல்லா தூக்கம் வருதுங்க. கொஞ்சம் நன்மை இருக்கு. மதுவில் உங்களுக்கு சிறிது நன்மை இருக்கிறது, ஆனால் அதில் உங்களுக்கு அதிகமான தீமை இருக்கிறது, அதில் அதிகமான பாவம் இருக்கிறது. எனவே அது உங்களுக்கு ஹராமாக்கப்படுகிறது. ஒரு காரணத்தை சொல்லி அல்லாஹ் சொல்றார். ஒரு சின்ன கற்பனை செய்து பாருங்க. இதே இன்ஸ்டாகிராம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய வார்த்தை எப்படி இருக்கும் என்றால், மக்களே இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு கொஞ்சம் நன்மை இருக்கிறது, ஆனால் அதிக தீமை இருக்கிறது. எனவே இன்ஸ்டாகிராம் ஹராமாக்கப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். மது அப்படியே ஒப்பிட்டு பாருங்க, இன்ஸ்டாகிராமை மதுவை ஒப்பிட்டு பாருங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படித்தான் வந்திருக்கு. அவ்வளவு மதுவை விட ஆபத்தானது. மது கூட குடிச்சா அவன் பாட்டுக்கு சாக்கடையில படுத்துக்கிறப்ப காலை வச்சு வந்துருவான். ஆனால் அதை விட போதையாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் மிக மிக போதை உள்ளதாக இந்த மொபைலில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இருப்பதை பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான, வலா துல்கு பி ஐதிக்கும் இலத் தஹ்லுகத்தி, உங்கள் கைகளை கொண்டு நீங்களே நாசத்தின் பால் செல்லாதீர்கள். அதற்கு மிகச் சிறந்த உதாரணமாக இந்த மொபைலில் இன்ஸ்டாகிராம் இருக்கிறது என்பதை கவனத்திலே வைத்து அதை மிகச்சரியாக பயன்படுத்த முடியுமா எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் அப்படி பயன்படுத்த முடியாது. அப்ப அதை முடிந்தவரை அதில் இருந்து வெளியே வந்து விடுங்கள். குடும்பம் நல்லா இருக்கும், சமுதாயம் நல்லா இருக்கும். அதே போன்று நம் வாழ்க்கையிலே எந்த பிரச்சனை வந்தாலும் முதலில் அதற்கு நாம் என்ன அதில் தீமை செய்தோம், இதுல நம்முடைய மைனஸ் என்ன இருக்கிறது என்பதை பார்த்து இறைவன் மீதோ ஷைத்தான் மீதோ ஏழைய மனிதர்கள் மீதோ காரணத்தையும் குற்றத்தையும் சொல்லாமல் அதிலே நாம் என்ன செய்தோம் என்பதை பார்த்து ஆய்வு செய்து நம்முடைய வாழ்க்கையிலே சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அடுத்த வாரம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாள் முஹர்ரம் 9, 10 நாம் ஆஷுரா நோன்பு வைக்க வேண்டும். அதற்கான காரணம் எல்லாம் நமக்கு பெரும்பாலும் தெரியும். தெரியாதவர்கள் இருப்பது கொஞ்சம் அரிதுதான். ஏனென்றால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாள். இந்த உலகத்திலேயே யாரும் சொல்லாத வார்த்தையை சொன்ன ஒருவன். இந்த உலகத்தில் எவ்வளவோ கொடுங்கோலாளர்கள், எவ்வளவோ மோசமான மனிதர்கள், எவ்வளவோ பெருமை அடிக்கக்கூடியவர்களுடைய வரலாற்றை எல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் யாரும் அப்படியான ஒரு வார்த்தையை சொல்லவில்லை. அவன் சொன்ன வார்த்தை எப்படி என்றால்,
ஆன ரப்புக்குமுல் ஆலா. மூசாவை பார்த்து, மூசா நபியை பார்த்து அவன் சொன்னான், மூசாவே உன்னுடைய கடவுள் அல்லாஹ். ஓகே, அந்த அல்லாஹ்வுக்கு ஒரு கடவுள் இருப்பான் தெரியுமா, அவன் தான் நான் சொன்னான். இப்படி உலகத்துல ஃபரௌனை தவிர வேறு யாருமே சொன்னது கிடையாது. அப்படியான ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்த ஒருவனை அல்லாஹ் அழித்த நாளாக இருக்கிற அந்த ஆஷுராவினுடைய 9வது நாள் யூதர்கள் நோன்பு வைத்து அதை கொண்டாடி கொண்டிருந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மூசா நபியின் மீது அதிக உரிமை கொண்டவர்கள் நாம தான், அதனால் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தேன் என்று சொன்னார். முஹர்ரம் 9, 10 ஆகிய 2 நாட்களும் நோன்பு வைப்பேன் என்று சொன்னார்கள். அந்த நோன்பு நாம் வைத்தோம் என்று சொன்னார், நாம் ஒரு வருடத்திற்கு அந்த முன்னால் செய்த பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அளிப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அந்த ஆஷுரா நோன்பை அனைவரும் வைக்கக்கூடிய, அவருடைய முழு கூலியை அடையக்கூடிய நல்ல மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.